வணக்கம் நண்பர்களே, விஜயபிராயக் பேசுகிறேன். சில பணக்காரங்களை பார்த்துருக்கீங்களா? பணக்காரங்களாம் என்ன, மாதம் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறவரை ஒரு பணக்காரன்னு வச்சுப்போம். சரியா? வருஷத்துக்கு 1 கோடி அப்படின்னு வச்சுப்போம். என்னென்ன விஷயங்கள் பணக்காரங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்துருக்கீங்களா? மோர் தென் 560 கிளைண்ட்ஸ் அரவுண்ட் த குளோப். நிறைய பில்லியனர்ஸோட நம்ம பயணிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். முதல் விஷயம், ஒரு ரியல் பணக்காரர் ஹம்பிளாக இருப்பார், எளிமையாக இருப்பார், ரத்தன் டாடா மாதிரி. சரியா? அவர் அந்த பணத்தோட வேல்யூ தெரியறதால ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் போக மாட்டார். அதனால் அப்படி இருப்பார். எவன் ஒருத்தன் தன்னை பகட்டாக காட்டிக்கிறோன்னா அவன் பணக்காரன் அல்ல. அதை முதல்ல நம்ம லாஜிக்காக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உண்மையான பணக்காரர் ஒருத்தட்ட பழகும்போது நமக்கு தெரியும் அவங்க ரியலிஸ்டிக்காக இருப்பாங்க அவங்க ஃப்யூச்சர் மேலே. எப்படி? ஒரு ஜீரோவிலேருந்து வந்த ஒருத்தனுக்கு 1 லட்சமோ அதை 10 லட்சமோ 1 கோடியோ மாற்றின ஒருத்தனுக்கு அந்த பணத்தோட வேல்யூ தெரியும், அந்த ஜீரோவோட வேல்யூ தெரியும். அதனால் தேவையில்லாத செலவு பண்ண மாட்டாங்க பகட்டுக்காக. அது மட்டும் இல்லாமல் 2 விஷயத்தை அவங்க பெருசாக நினைப்பாங்க. நானும் கூட அதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். ஒன்று டைமு, இன்னொன்று ஹார்ட் ஒர்க். இது 2ம் போடாமல் நேரத்தின் பால் நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் நம்மளை சீக்கிரம் பணக்காரனிலிருந்து ஒரு பில்லியனராக மாற்றும். அதனால் டைமை எவன் ஒருத்தன் ஃபோக்கஸ் பண்ணுறானோ, டைம் ஒருத்தன் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், அவன் சீக்கிரம் பணக்காரனாக மாறிடுவான் அல்லது கடனிலிருந்து மீண்டு வந்துடுவான். அடுத்தது, என்னோடய குரு எப்பயுமே சொல்லுவாங்க, ஸ்வெட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்வாங்க. ஸ்வெட்னா வியர்வை. உன்னோட பிஸ்னஸில் நீ வியர்வை சிந்தணும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி நல்லா இருப்போம். ஒரு வேளை இன்றைக்கி கூட நம்ம நல்லா இருப்போம். நேற்று கஷ்டப்பட்டால் இன்றைக்கி நல்லா இருப்போம், இன்றைக்கி கஷ்டப்பட்டால் நாளைக்கு நல்லா இருப்போம். இன்றைக்கி லேசியாக போயிட்டோம், என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி அந்த நாட்கள் வராது. அடுத்தது, எப்பயுமே பணக்காரர்கள் கடனில் ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பாங்க. கடனை அடைப்பது எப்படி, வந்த கடன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி யோசிப்பாங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் மனோபாவத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஒரு இஎம்ஐயில் ஒரு காரோ வீடோ ஏதோ ஒன்று தேவையில்லாத லக்ஸுரி ஐட்டமும் வாங்குவோம். பணக்காரங்க அதை செய்யவே மாட்டாங்க. அடுத்தது, நான் உங்களுக்கு சொல்கிற 2 டிப்ஸ் என்னென்னா, ஒன்று, இது வரைக்கும் செய்யாத செய்யுங்க. நீங்கள் பணக்காரனா கோடீஸ்வரனா மாறணும் அப்படின்னா இது வரைக்கும் என்ன செய்யலையோ அதை செய்யுங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பிஸ்னஸில் என்ன செய்யணும், என்ன செய்யாமல் இருக்கீங்க. ஓகே. 2வது டிப் என்ன தெரியுமா? சரி, இது வரைக்கும் செஞ்சுட்ருக்கீங்க, இதுதான் செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அதை பர்ஃபெக்டாக செய்யுங்க. என் குரு சொல்லுவாங்க, மோர் பர்ஃபெக்ட் அப்படின்வாங்க. உங்களை மாதிரி யாரும் செய்யக்கூடாது, உங்களை மாதிரி யாரும் ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரியான ப்ரெசன்டேஷனை கொடுங்க. உங்களை மாதிரி யாரும் நெகோஷியேட் பண்ணக்கூடாது, உங்களை மாதிரி யாரும் க்ளோசிங் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுங்கள். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அந்த மாதிரி கெத்தாக இருங்க. அடுத்தது, பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ப்ராடக்டையோ சர்வீசஸையோ அதில் இருக்கிற ப்ராடக்ட் சர்வீசஸை டெவலப் பண்ணுறாங்க, பண்ணி பெஸ்ட்டாக மாற்றுறாங்க. இண்டஸ்ட்ரியில் நான் தாண்டா பெஸ்ட்டுன்னு காட்டிக்கிறாங்க. 2வது ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று, அவங்க இண்டஸ்ட்ரியில் நம்பர்னா வந்துடுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணி. 2வது, வந்த பின்னாடி அவங்க ஃப்ரான்ச்சைசி மோடுக்கு போகிறாங்க. நீ எல்லாமே எடுத்துங்க, எல்லா பணக்காரனும் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? 10 கடை 20 கடை ஆனால் பின்னாடி அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரான்ச்சைசி கொடுப்பாங்க. இதுதான் நம்ம பண்ணணும். நம்மளோட பிராண்டு பெருசாகணும், நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா, நமக்கு நிறைய பணம் வரணும் அப்படின்னா நாமளே 100 கடை 1000 கடை போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம ஃப்ரான்ச்சைசி மோடுக்கு போகணும். அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கு பண்ணணும். அடுத்த விஷயம் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, அவங்க சின்ன பணத்தை பெருசாக நினைப்பாங்க. எப்பயுமே மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, லாவிஷாக செலவு பண்ணுற பேரில் பெரிய பணத்தை ஜஸ்ட் லைக் தட் செலவு பண்ணிவிடுவாங்க. செலவு பண்ணால் வராது, திங்க் த்ரைஸ். என் குரு சொல்கிற மாதிரி தான். அப்போ சின்ன பணம் தான் பெரிய பணமாக மாறுது. அப்போ சின்ன பணத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நான் திரும்ப சொல்கிறேன், சின்ன சின்ன செயல்களை ஃபோக்கஸ் பண்ணணும். சின்ன குட்டி விஷயம் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். அப்போ அந்த குட்டி விஷயத்தில் நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா காலி பண்ணுறோம். ரைட்? அடுத்தது, இந்த ஷைனி சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. என் குரு திரும்ப சொல்லுவாங்க, ஐயோ அமேசிங். ரைட்? ஷைனி சிண்ட்ரோம்னா என்ன தெரியுமா? இப்போ உங்களோட ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா இன்டீரியர் பண்ணுறது அப்படியே பலன்னு வச்சுருக்கிறது. ஷோரூம் பிஸ்னஸை தவிர அதுலேயும் எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணணும். அதுவும் இந்த லாக்டவுன் கொரோனா டயத்திலலாம் தேவையில்லாமல் நம்ம செலவே பண்ணக்கூடாது. இந்த எது மினுக்கிற மாதிரி இருக்க ஆஃபீஸ்க்கு இதுக்காக நம்ம செலவு பண்ணுறதை விட ப்ராடக்ட்லேயும் சர்வீசஸ்லேயும் அந்த குவாலிட்டி பிராண்டிங்கில் நம்ம செலவு பண்ணலாம். அதை விட்டு இன்டீரியர் செலவு பண்ணுறது அது மினுக்கும் அப்படியே பளிச்சுன்னு அது கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இது தேவைப்பட்டால் நீங்கள் செய்யலாம், அதுவும் அளவுக்கு மீறி செய்யக்கூடாது. ஒரு ஆஃபீஸை பார்த்து தான் உங்கள் கிளைண்ட் வருவான்னு அப்படி கிடையாது. உங்களோட ப்ராடக்டை பார்த்து வருவான், உங்களோட சர்வீசஸை பார்த்து வருவான். அதை ஈர்ப்பதற்கு வேணால் ஓரளவு கார்ப்பரேட் லுக்கு இருக்கலாம், அதுக்குன்னு நீங்கள் வேறு லெவலுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? அதனால் ஷைனி சிண்ட்ரோமுக்கு போகவே கூடாது. மினுக்கு அதாவது பகட்டு என்றைக்கும் ஜெயிக்காது. அடுத்தது, மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறது, ரெக்கரண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. ரெக்கரண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னன்னா சிம்பிள், இது அப்படியே நம்மளை புல் பண்ணும்.
சேல்ரி என்னன்னு பாருங்கள். சேல்ரியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். நீங்கள் அதிகமாக சேல்ரி கொடுக்குறீங்களா, கம்மியாக கொடுக்குறீங்களா, என்ன மாதிரியான சேல்ரியை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை முதல்ல யோசிங்க. இப்போ உங்களோட சேல்ரி, உங்களோட பிஸ்னஸில் எவ்வளோ சேல்ரி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் போயிருக்கு? சேல்ரி தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? எவ்வளோ சேல்ரி நம்ம கொடுக்குறோம்? சில நேரங்கள் ஓவர் சேல்ரி போயிடும். அதாவது ஓவர் சேலரினா எப்படின்னா, 4 ரிசோர்ஸ் இருக்க இடத்துக்கு ஒரு 10 ரிசோர்ஸ் போடுறது, 4 ரிசோர்ஸ் இருக்க இடத்துக்கு 6 ரிசோர்ஸ் போடுறது, அதை குறைக்கணும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ரிசோர்ஸுக்கு நிறைய ஓவர் பெய்டு கொடுப்போம். எதை கட் பண்ணுமோ அதை கட் பண்ணும். அடுத்தது அலவன்சஸ் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். அலவன்ஸில் கை வைங்க. முதல்ல சேலரி பாருங்கள், சேலரின்னு வேஜஸில் பாருங்கள், எதெல்லாம் கட் பண்ண முடியும். இத்தனை ஆட்கள் தேவையா, அப்படி கம்மியான ஆட்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஓவர் சேலரி கொடுக்குறோமா, அதிக சேலரி இருக்கிறவரை அனுப்பலாமா. ரெண்டாவது, எம்ப்ளாயி அலவன்சஸ் பாருங்கள். அந்த ட்ராவல் அலவன்சஸ் மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து சில பிஸ்னஸ் ஓனர் கவனிக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவருடைய காரோ 2 வீலரோ நம்ம செக் பண்ணணும். பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பார்க்கணும். இவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, இவர் அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறாரு. சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாதான் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியும். அடுத்தது ஆப்ரேஷனல் காஸ்ட்டு. நம்ம பிஸ்னஸ் ஓனரை கில் பண்ணுறதே தான். அதுக்கு என்ன பண்ணணும், எதெல்லாம் வாட்டர் பில் எவ்வளோன்னு பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி எவ்வளோன்னு பாருங்கள், அக்காமடேஷன் ஏதாவது கொடுக்குறீங்களா அதை கட் பண்ணுங்கள், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, டெலிஃபோன் பில் எவ்வளவு, மெயின்டெனன்ஸ் காசு எவ்வளவு, அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா எதெல்லாம் இன்ஸ்டலேஷன் காசு இல்லாமல் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸை பண்ண முடியும். இது மாதிரியான விஷயங்கள் யோசிங்க. அப்புறம் மெயினாக கடன் இருக்கா அதை யோசிங்க. கடன் தான் நம்மளை கொன்றெடுக்கும். அதனால் கம்மி வட்டிக்கு வாங்கலாம். கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது டக்குன்னு கிடச்சிதுன்னு வாங்காமல் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ட்ராக் சரியாக இருந்தால் நமக்கு லோன் கிடைக்கும். நம்ம வந்து என்பிஎஃப்சி மாதிரி போகும்போது வட்டிகள் அதிகமாகும். பர்சனல் ஃபினான்ஸுக்கு போகும்போது, ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கு போகும்போது இன்னும் நிறைய வட்டி அதிகமாகும். அதனால் இப்போ பேங்க் மாதிரி போகணும் அப்படின்னா பேங்க்லேயே 3 வகையான பேங்க் இருக்குது. எந்த பேங்க்கில் போய் கம்மி வட்டிக்கு வாங்கலான்னு பாருங்கள். உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு நல்லா இருந்ததுன்னா கொலெட்ரல் இல்லாமல் நிறைய பணம் வாங்கலாம். அதனால் எப்பயுமே பேங்கிங்கோ இல்லை ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனுடைய உதவி நமக்கு தேவைப்படும். அதனால் செக் பவுன்ஸ் இல்லாமல், ஃபோன் பில் சரியாக கட்டாமல், இந்த மாதிரி உங்களோட சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை பண்ணுங்கள். ஏன்னா அது பின்னாடி ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயமா மாறும். திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னும் போது நம்ம ஒரு எல்சி வாங்குகிறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து ட்ராக் முக்கியம். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லைனா பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பில்லியனராக மாற முடியாது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ஒரு டைரியை போட்டு நோட்டு எடுத்து எழுதுங்க. சரியா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.